Hello friends, welcome to this video. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thumbnail என்ன இருக்கோ அதை பற்றினதான். அதாவது if you try a new thing, be like a deaf. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றத்தில் இருக்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து பண்ணாத, இது இப்படி போகும், அது அப்படி போகும் அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தவே கூடாது. ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் டூ இட். அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எப்போவுமே வந்து கமெண்ட்ஸை வந்து கேட்கவே கேட்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் தான் தருவாங்க. யாருமே வந்து பாசிட்டிவாக தர மாட்டாங்க. இந்த உலகம் வந்து ஜெயிச்சவங்களை பற்றி தான் பேசுவாங்களே தவிர தோத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஜெயிச்சவங்களும் எவ்வளோ நாள் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நியூஸ் வர வரைக்கும் தான் பேசுவாங்களே தவிர கண்டினியூஸாக அவங்கள வந்து பேச மாட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கன்சிடரே பண்ணிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பார்க்குற வரைக்குமே நீங்கள் வந்து டெப்பாக தான் இருக்கணும். ஸோ அதை வந்து காதுலேயே போடக்கூடாது. காது கேட்காத மாதிரி கண்டுக்காதன்னு போயிடுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறவே முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளை சுற்றி இருக்க யாருமே வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஏன் பண்ணுற, இது பண்ணினா இப்படி போயிடும், நெகட்டிவாக போகும், இந்த மாதிரினா தோற்று போயிடுவேன், இல்லாட்டி உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நீ ஏன் அதை பண்ணுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர நீ இதை பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம சரௌண்டிங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் தான் தருவாங்களே தவிர பாசிட்டிவாக யாரும் தர மாட்டாங்க. ஸோ புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு செவிடனா இல்லாட்டி காது கேட்காதவங்க மாதிரி கண்டுக்காமல் போயிடுறது மூலயமா நீங்கள் வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டு கமெண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டோ இல்லாட்டி இவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்றது அதை வந்து மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பார்க்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதே முடிவு பண்ணிக்கணும், சரி யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம வந்து நம்ம ஆம்பிஷனில் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து கண்டினியூஸாக வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் கண்டினியூஸாக எடுக்க முடியும். அது அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம முன்னேறலாம் அந்த பற்றின சிந்தனையே வரும். அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் லைஃப்பில் முன்னேறவே முடியாது. ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து எடிசனை சொல்லலாம். எடிசனுக்கு காது கேட்காது, அதனால தான் வந்து 3000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இதே வந்து அவர் காது கேட்டிருந்து இதை ஏன்ப்பா நீ பண்ணுற, அதை ஏன்ப்பா அப்படி பண்ணுற, இது உனக்கு வந்து தோல்வியை தான் கொடுப்பான் அப்படின்னு அவன் அந்த மாதிரி நினச்சிருந்தாருன்னா இப்போ வந்து நம்ம கரண்ட்டோ இல்லாட்டி வேறு அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இதுக்கு எடுத்துக்கணும். ஸோ புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பி லைக் அ டெஃப் அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.